சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்கும் கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறந்து விடுவான் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போதான் நீங்கி இருக்கு. அதாவது சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகி போயிருக்காரு. இந்த நேரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போகிறார். குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 5வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப தன பஞ்சமாதிபதி அப்படிங்கிறவர் 8ஆம் இடத்துக்கு போறார். குரு அமர்ந்த இடம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு இடம் கிடையாது. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிட்டாரு, அஷ்டமத்துல போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா காசு பணம் நமக்கு கொஞ்சம் புரளாது அப்படின்னு அர்த்தம். அப்ப குரு இருக்கிற இடத்தால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 5வது வீட்டில் இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிறது. அப்ப நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், முன்னோர்கள் வழிபாடு, மகான்களோட ஜீவசமாதி வழிபாடு, இதையெல்லாம் முறையா நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நற்பலன்கள் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியின் மூலமா குரு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படணும், நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் உனக்கு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப குரு நின்ற இடம் அப்படிங்கிறது எப்பவுமே பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில குரு பகவான் தன்னோட இருக்கிற இடத்துல இருந்து எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாட்டியும் பார்க்கிற இடத்தால உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது செய்வாரு. அந்த வகையில குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டை பார்க்கிறார், ராசிக்கு 2வது வீட்டை பார்க்கிறார், ராசிக்கு 4வது வீட்டை பார்க்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த விரைய வீட்டை குரு பார்க்கிறார் 12ஆம் இடத்தை அப்படிங்கும் போது வீட்டில் சுப செய்திகள் அப்படிங்கிறத நிறையா கொண்டு வருவார். நீங்கள் அப்படியே கடந்த காலகட்டத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொந்த பந்தத்தில் பெரிய அளவில் நல்ல காரியம் அப்படிங்கிறத நடந்ததை விட துக்க காரியம் அப்படிங்கிறது தான் நிறையா நடந்திருக்கும். நம்ம நல்லதுக்கு போய் மொய்முறை செஞ்சு ரொம்ப நாளாகி போச்சு, ஆனால் நிறையா துக்க காரியத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பீடை பிடிச்சாப்லேயே இருக்கு, எந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதம் இருக்கு அப்படிங்கிற நிலைமை மாறும். குலதெய்வமே வீட்டுக்கு வரலையோ அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். வீடே ஒரு மாதிரி ஒரு எதிர்மறை ஆற்றல்களால் நிறைஞ்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் அது இருக்காது, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ குரு பார்வை அப்படிங்கிறது 12க்கும் கிடைக்குது, 2க்கும் கிடைக்குது அப்படிங்கிறது தான் அற்புத யோகம் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, 12ஆம் இடத்துல குரு பார்வை விழுதுன்னா சுப விரய செலவுகள் செய்ய வைப்பார். இந்த நேரத்தில் 5ல் சனியும் இருக்கிறதால வீட்டில் கெட்டி மேல சத்தம் அப்படிங்கிறது கேட்கும். பிள்ளை பிறப்பு நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு புது வரவு வீட்டுக்கு வரும். இல்லை சில பேருக்கு மருமக வீட்டுக்கு வருவாங்க, மருமகன் வீட்டுக்கு வருவான். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். உங்களுக்கே கூட திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கலாம். இப்படி புது உறுப்பினர்களோட சேர்க்கை அப்படிங்கிறது வீட்டுக்கு கிடைக்கும். அந்த வகையில திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய செலவுகள் அப்படிங்கிறது சுப விரய செலவுகளாக குரு கொடுப்பாரு. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தை நாம பாகம் பிரிச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் சனி 5ல் இருக்காரு இல்லையா, அப்போ அதை நம்ம பாகம் போடணும்னா நமக்கு தனியாக பத்திரம் போடணும். அதுக்கு நாம 10 ரூபா செலவு பண்ணி ஆகணும். இப்போ கூட்டு பட்டாவில் இருக்கிறத தனிப்பட்டாவை பிரித்து உங்கள் பேரில் எழுதிக்கலாம். நல்ல நேரம். அதுமாரி பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னா பிரித்து வச்சுக்கிட்டு அதை எங்கேயோ கொடுத்துட்டோ இல்லை வச்சுக்கிட்டோ இல்லை அதில் ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விட்டு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டு ஒரு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது செய்யலாம். சில பேருக்கு பூர்வீகத்து ஊரில் கிடக்கு, நான் என்ன பண்ண போகிறேன், நான் தான் இனிமேல் டவுனோட செட்டில் ஆகிவிட்டேன், இனிமேல் அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த பூர்வீகத்தை எதையோ கொஞ்சம் ஒரு பாகத்தை விற்றுவிட்டோம் இல்லை முழுசாக விற்றுவிட்டோம் டவுனில் நாம் வேலை செய்கிற இடத்துல குடியிருக்கிற இடத்துல ஒரு வீட்டை கிட்ட வாங்குவோம், ஒரு மனையை வாங்கி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மேலே 10 ரூபா காசு போட்டு சுப விரய செலவுகள் செய்யலாம். அது மாதிரி சில பேருக்கு பிள்ளைகளுக்கு திருமண வயதாகிடுச்சு, ஒரு நகை நட்டு வாங்குவோம், சீர்சனத்தை சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற ரீதியில் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத இந்த 12ஆம் இட குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்கும். மறுபக்கம் நீங்கள் கடன் வாங்கணுமா, செலவு வருங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு கேள்வி இருக்கும். ஏன்னா சுப விரயமாக இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கு 10 ரூபா காசு வேணும்ல, காசு இல்லாமல் சுப விரயம் எங்கேருந்து பண்ணுறது, கடன் கூடியாதான் ஆகணும், என்ன பண்ணுறது ஜோசியருங்கிற கேள்வி இருக்கும். எதனால இதை நம்ம சொல்றோம்னா, தனஸ்தானத்திலையும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுது. ராசிக்கு 2வது வீடு அப்படிங்கிற தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்படிங்கிறப்ப
விரயத்துக்கு தகுந்த வரவு அப்படிங்கிறது வரும். செலவுக்கு தக்க வரவு, வரவுக்கு தக்க செலவு அப்படிங்கிறது சரிசமமாக ஓடும். 10 ரூபா மிச்சம் பிடிச்சி வைக்கணும் அப்படின்னா நாம் அதை ஏதாவது மூலதனமாக தான் மிச்சம் பிடிச்சி வைக்க முடியும். கையில் காசாக வச்சுருந்தோம்னா கரைஞ்சி போவோம். அப்போ 10 ரூபா காசு வர இடத்துல ஒரு இடம் வாங்க, நகை நட்டு வாங்க, மண்ணு மனம் வாங்கி போடுங்க, கொள்ளைகளில் வாங்கி போடுங்க. இந்த மாதிரியான ஒரு முதலீடு அப்படிங்கிறத நாம் உருவாக்கி வச்சுக்கணும். காசாக இருந்தால் செலவு வரதான் செய்யும், அதை மாற்ற முடியாது. அதுமாரி கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. கையாட்டே கடன் வாங்கியிருந்தது அப்படின்னா அதை கிடாச்சிருவீங்க. சொன்ன டேட்டில் இந்தப்பா நான் கௌரவத்தை என் கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி கூட்டு தொழிலேருந்து சில பேர் விலகி தனித்து தொழில் தொடங்கலாம். அந்த யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். அதுமாரி சில பேருக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற யோசனை வரும். பெண் பிள்ளைகள் ருதுவாகக்கூடிய சடங்கு நடக்கும். பெண் பிள்ளைகளுக்கு திருமண வரன் பார்க்கக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும். குடும்ப விருத்தி அப்படிங்கிறது உண்டு. யாரோ ஒரு உறுப்பினர் சேர்க்கை குடும்பத்துக்கு இருக்கு. மகனாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்தில் பேர பிள்ளைங்க பிறக்கலாம். புது உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறதே குடும்பத்தில் இருக்கு. இது மாதிரி 4ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இது ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு பயிற்சி மே 14ஆம் தேதி நடக்குது. அடுத்த 4 நாளில் ராகு கேது பயிற்சி, சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. ராகு ராசிக்கு 4வது வீட்டுக்கு அர்த்தாஷ்டம ராகுவா வராரு. அது ரொம்ப மோசமான ஒரு இடம். அர்த்தாஷ்டம ராகு அப்படிங்கிறவர் தாயாருக்கு தொந்தரவு கொடுத்துருவார், தாயாரை காலி கூட பண்ணி விட்டுருவார் சில பேருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு போறாரு. ராகு மேலே குருவோட பார்வை விழுந்துருச்சு அப்படிங்கிறதால தாயாருக்கு வந்த கண்டம் அப்படிங்கிறது விலகிருச்சு. ஒரு பெரும் கண்டம் உங்களை விட்டு நீங்கிருச்சு அப்படின்னு தான் விருச்சிக ராசிக்காரர்கள் நினச்சிக்கணும். தலைக்கு தலைப்பையோட போச்சுரா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இப்போ 4ஆம் இடத்துல தாயாருக்கு ஒரு வைத்திய செலவு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், 2 லட்சம் வேணும், 1.5 லட்சம் வேணுங்கிறது கூட ஒரு 500 ரூபாய்க்கு மருந்து மாத்திரையோட சரியாகி போயிடுது. அந்த வகையில் நன்மைகள் அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேதுவும் பயிற்சி ஆகிறார். ராகு 4வது வீட்டுக்கு வர்ற அதே நேரத்தில் கேது 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 10ல் ஒரு பாவி இருக்கணும், கேது 10க்கு போயிட்டார். அப்படிங்கிறப்ப தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தொழிலால் நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை. 10 ரூபா வருமானம் வருதா, 10 ரூபா உறுதியாக இருக்கு. அப்போ புது முயற்சிகள் மட்டும் நம்ம செய்ய வேண்டாம். என்னென்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை அப்படி அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கணும். புதுசாக முதலீடு போடுறதோ, இல்லை கடையை மாற்றுறதோ, தொழிலை மாற்றுறதோ, 4 பேரை வேலைக்கு சேர்க்கறதோ, இருக்கவங்களை எடுக்கிறதோ, இல்லை ஒரு கூட்டாளியை சேர்க்கறதோ, இல்லை கூட்ட விட்டு வெளியே வர்றதோ, இந்த மாதிரி வேலைகள் எதுவும் வேண்டாம். என்ன செய்கிறீங்களோ அப்படியே ஓட்டிகிட்டு இருங்க. பெருங்கண்டம் வந்துச்சு, ஆனால் அது படிப்படியாக அதுவாகவே உடஞ்சி போச்சு. அந்த வகையில் நமக்கு 10 ரூபா வரவு வரும். அதை வச்சு சுப விரைய செலவுகள் செய்வோம். மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்திலையும் ஒரு விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும். அந்த வகையில் அஷ்டமத்திலேயே குரு இருந்தாலும் அவரோட பார்வையால் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.